ஹாய் மக்கா, இங்கே எல்லா வீட்டுக்கும் என்னது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக குப்பை தொட்டி ஒரு 2 3 குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிறது பிளாஸ்டிக் போடுறதுக்கு, கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு, இன்னொன்று பேப்பர் போடுறதுக்கு, அப்படி இப்படின்னு. அதே மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மீட்டருக்கு ஒருக்கா அங்கங்கேயா குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஏதாவது குப்பை போடணும்னு தூர போடணும்னு நினச்சா கூட நமக்கு அது போட தோணாது. வேணால் ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பக்கத்துலேயே குப்பை தொட்டி இருக்கனால நம்ம அப்படியே எடுத்து போடக்கூடிய ஹேபிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடும். எல்லா கடை, கம்பெனி, அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. இந்த எல்லா குப்பையிலையும் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா இந்த குப்பை வண்டியை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அதனால பார்க்கறதுக்கு ரோடெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். எல்லா இடமும் சுற்றி குப்பை தொட்டி இருக்கும். எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் மட்டும் என்ன சிகரெட் ஸ்மோக்கிங் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள குப்பை தொட்டி இருக்கும். வேணா அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணக்காண்டி ஸ்மோக் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி உள்ள குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியை மட்டும் கலெக்ட் பண்ணாங்க. என்னென்னா அப்படி சைக்கிளில் நடமாடும் குப்பை தொட்டிக்காரங்க கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க என்னென்னா 1 2 மிஸ் ஆகி கீழே கிடந்த சிகரெட்டை கூட என்னென்னா அவங்க அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக எடுத்துருவாங்க. உங்கள் நாட்டில் ரோட்டில் தான் குப்பையை கொட்டு. நான் நம்ம நாடை தப்பாக சொல்லணும்னு சொல்லலை. இதே மாதிரி நம்ம நாட்டிலையும் பண்ணலாம். ஏன் இவங்களே பண்ணும்போது நம்ம பண்ண முடியாதா? நம்ம கவர்மெண்ட்டை ஸ்டெப் எடுத்து எல்லா வீட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு குப்பை தொட்டியாவது அட்லீஸ்ட் ஒன்றாவது வச்சு கொடுத்து, அதே மாதிரி ரோட்டில் ஒரு 50 மீட்டருக்கு ஒன்று வச்சு நம்ம பெரிய மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய ஆளுங்கள்லாம் போடும்போது அதை பார்த்து கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களும் போடும். அதே மாதிரி போடும்போது கண்டிப்பாக நம்ம நாடம் பார்க்கறது சூப்பராக இருக்கும். தெருக்கு தெரு குப்பை தொட்டியும், வீதிக்கு வீதி டாய்லெட்டும் வரும்.